தமிழ் வணக்கம். பாருங்கப்பா, நான் எனக்கு தெரிஞ்சதை செஞ்சு காமிக்கிறேன். எனக்கு முடிஞ்ச வரைக்கும் சத்துள்ள உணவாக தான் இருக்கும் நான் செஞ்சு கொடுக்குறது. அது மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு டாக்டர்கிட்ட போகிறத நம்ம குறைச்சிக்கிறலாம். நம்ம முக்கியமாக உள்ள சத்துள்ள உணவு எளிய முறை உணவாக தான் நம்ம செஞ்சு கொடுத்து சாப்பிட்றோம். எண்ணெய் இல்லாமல், தேங்காய் ரொம்ப சேர்க்காமல், அப்படியே எளிய முறை உணவு தான் நம்ம செஞ்சு சாப்பிட்றோம். அந்த மெத்தடில் ஓரளவு சாப்பிட்டுக்கிட்டிங்கனாலுமே போதும். மக்களை ஓரளவு நம்ம நோயிலேருந்து தப்பிச்சுக்கலாம். பாருங்கள், முட்டை இன்றைக்கி பெப்பர் பொடி முட்டை நம்ம போட போகிறோம். இப்போ பெப்பர் பொடி போடுறது பாருங்கள். கருவேப்பிலையும் மல்லியிலையும் கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு எண்ணெய் சட்டி எடுத்துக்கிட்டோம். அதில் கொஞ்சம் பெப்பர் பொடி போட்டுக்கிட்டோம். இப்படி கொஞ்சம் போட்டுக்கிறோமே, பெப்பர் பொடி போட்டுக்கிட்டோம். அந்த முட்டைக்கு தேவையான அளவு பாருங்கள், லைட்டாக உப்பு போதும். இப்போ கொஞ்சம் ஜீரக பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்குவோமே, போட்டுக்கிட்டோம். கொஞ்சமாக பெருங்காய பவுடர் போதும், ரொம்ப வேண்டாம். பெருங்காய பவுட்ரு. அடுத்து என்ன செய்கிறோம், கரம் மசாலா பவுட்ரு கொஞ்சமாக சேர்த்துக்குறோமே. கொஞ்சமாக கரம் மசாலா, குழம்பு போடுவோம் இல்லைங்களா, கரம். இது எல்லாத்தையும் ஒன்றா அப்படி நல்லா கிண்டிடுவோம். அடுத்து பாருங்கள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம். மஞ்சத்தூள் கிருமியெல்லாம் அழிக்கும், அதனால் மஞ்சத்தூள் சேர்க்குறது ரொம்ப நல்லது. இப்போ எல்லாமே கிண்டிக்கிறோம். எல்லாம் கிண்டி எடுத்துக்கிட்டோம் போட்டு. அடுத்து என்ன செய்யணும், இந்த கருவேப்பிலை கொத்தமல்லி கழுவி வச்சுருக்கோம் பாருங்கள், இதை போட்டுருவோம். இதை போட்டுட்டு இந்த முட்டையவும் இதில் சேர்த்துருவோம். அப்படியே சேர்த்துட்டு ஒரு ஸ்டவ்வை பற்ற வச்சுருவோமே. ஸ்டவ் பற்ற வச்சுட்டோம் பாருங்கள். இது மாதிரி போட்டு எண்ணெய் இல்லாமல் நம்ம இதில் போட்டு இப்படி வறுத்து எடுத்துக்கிறோம். ஸ்டவ்வை குறைச்சிக்கோங்க. இப்படி செஞ்சு கொடுத்தோம்னா சாப்பிடாத பிள்ளைங்க கூட சாப்பிடும், பெரியவங்க கூட பிடிக்காதவங்க இது மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா சாப்பிடுவாங்க. இது ஸ்டவ்வை குறைச்சிடணும். குறைஞ்சிட்டு எண்ணெய் இல்லாமல் இது மாதிரிக்கு செஞ்சிடணும். பிள்ளைங்க காலையில் அவசரத்துக்கு முட்டை சாப்பிடாமல் ஓடிடுங்க. சாயந்தரம் நல்லா பசியாக வருங்க. அந்த நேரத்தில் இது மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா வலி இல்லாமல் சாப்பிட்ருங்க. வேண்டான்னு மக்கர் பண்ணாலும் கூட வலி இல்லாமல் சாப்பிட்ருங்க. இப்போ இது மாதிரிக்கு இதை கொஞ்சம் பொறுமையாக கிண்டி விடுவோமே. இப்போ பாருங்கள், பார்க்கவே கொஞ்சம் கலர் கொஞ்சம் மாற்றமாக இருக்கும். பிள்ளைங்களுக்கு பிடிக்கிறது மாதிரிக்கு இருக்கும். பாருங்கப்பா, இப்போ ஒரு 3 பீஸு தேங்காய் வச்சுருக்கோம். பப்பாளி செங்காயாக எடுத்து வச்சுருக்கோம். ஒரு பீஸு சீனி கிழங்கு வச்சுருக்கோம். ஒரு முட்டை வச்சுருக்கோம். இது வச்சுருக்கோம். காலையில் குழந்தைங்க சாப்பிடணும் ஒரட்டி கூட இப்போ சாயந்தரம் வந்தோடனே இது சாப்பிட்டு ஒரு டம்ளர் பால் குடிங்கன்னாவே போதும். அருமையான மெத்தடு. பாருங்கப்பா, இது மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு. இதெல்லாம் சாப்பிட்டு ஒரு டம்ளர் பால் சாப்பிடுச்சுன்னா அதுங்களுக்கு போதும். சாயந்தரம் வந்த உடனே நைட்டுக்கு டிஃபன் பண்ணுறது எந்த டிஃபன்னாலும் பண்ணி இப்போ சாப்பிட்டுக்கலாம். வந்தோடனே தோசையும் இட்லியும் கொடுத்துட்டோம்னா இந்த சத்துக்கள்லாம் போய் இதுக்கு சேராது குழந்தைங்களுக்கு. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டோம்னா நம்ம ஏற்கனவே செஞ்சு கொஞ்சம் ரெடியாக வச்சுருந்தோம்னா வந்தோடனே கைகள் முகங்களையும் சொல்லி குளிக்க வச்சு இது மாதிரி எடுத்து செஞ்சு கொடுத்துடலாம். கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு கொடுங்க. இது எல்லாமே சத்து நிறைஞ்ச உணவு. இப்படி குழந்தைங்க சாப்பிட்டுச்சுன்னா டாக்டர்கிட்ட ரொம்ப போக வேண்டியதில்லை. முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்கள காப்பாற்றுறது நம்மளோட கடமையாக இருக்கும். கண்டிப்பாக பாருங்கள், இது மாதிரி செஞ்சு கொடுங்க. நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். தமிழ் வணக்கம்.